சரியான கஷ்டம் எங்களுக்கு. ஒரு வேற உதவியும் இல்லை. ஆம்பளை இருந்து ஒரு வேற உதவி கூட சரியான கஷ்டம் தான். அங்க அவர் மருந்து மத்தடிக்கிறாங்களா புள்ள கொண்டு வச்சு பாக்குது. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா மட்டக்கிளப்பும் வேளாண்மை தான் நிக்கிறோம். ஏன் எதுக்கு இந்த கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல வந்து பூசவர சகோதரங்கள் உறவுகள் மறக்காம அக்கா வணக்கம். அக்கா பேர் என்ன? ராஜினி. ராஜினி அக்கா இல்ல பாருங்க. அதாவது நாங்க அந்த வீடியோ பார்த்து இல்ல யாரும் வரையும் இல்லை. யாருங்க வீடியோ பார்த்து ஊருக்குள்ள சொன்னாங்க. அம்மாட்ட சொன்ன அம்மா சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்துதான் வீடியோ. பார்த்தாக்கள் எதுவும் வந்து தேடி வந்து செக் பண்ணாங்களா? இல்ல பார்த்தேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இல்லையா? காலையில இருந்து சாப்பிடுறீங்க எல்லாரும்? நாங்க ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு மனசு வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு மனசு மதியானம் இந்த மாதிரி மத்தியானம் 12 ஆளா போயிட்டு மத்தியானம் வெறிஞர் இன்றைக்கு சமையல் பிடிச்சிருக்கீங்க. இதை பற்றி வைக்கிறேன். நீங்க சொன்னதுக்குள்ள பார்த்தேன்னு சொல்லி சொன்னவங்களாம் அம்மாட்ட. ஒரு உதவிகள் மறையும் இல்லை. ஒருவருக்கு மறைகிறது வெட்டிட்டாங்க. 2500 5000 வெட்டிட்டாங்களாம். அதனால எல்லாருக்கும் வெட்டிருக்காங்க. எடுத்துனாங்க. தெரியாது. ஒரு மாசம் ஒரு மாதம் கூட தரிக்கும். ஒரு மாசம் வந்து இங்க அப்படி வாரலன்னா அப்படியா? அப்படி வந்தாலும் தேடி சொல்ல மாட்டேது. சிலது சிலது சொல்ல மாட்டேது. இங்க வீடு அது இது வந்தாலே வெட்டி விட்டுருங்க. சும்மா கதையா சொல்லி சொல்லி அன்றைக்கு வரக்குள்ள நிச்சயம் ஒருத்தமான அம்மா கியூஆர் கொடுத்தவங்க தானே. அதுல கடங்காசி நாங்க குடுத்துட்டு கடையில கொஞ்சம் சாமான் வாங்குறோம். 7500 கொடுத்தவங்க 4000 இல்ல 4000 கொடுப்பாங்க. 4200 ரூபா. கணக்காங்க 4200 மாறி மாறி கொடுக்குறோம். அரிசி கொஞ்சம் வாங்கிடுது. நாங்க அரிசி வாங்கிட்டு தேங்காயில ஒரு சாமான் சாமான் கடையில சாமான் கொடுத்து போட்டு கடை வாங்கிட்டு நிறைய கடன் பண்ணல. நான் ஒரு 3500 ரூபாய் கடன் கொடுத்து போட்டு கறிக்கு மேலும் தாங்க வேண்டிய 2 கறி சமைச்சேன். கடனை கொடுத்து போட்டு நாங்க தெரியாது தம்பி. என்னதுக்கு நாங்க சும்மா பாத்துட்டு போதான் வந்தோம். நாங்க வண்டையும் கேள்விப்பட்டு நாங்க பார்த்து உதவி எங்களுக்கு நான் என்ன பண்ணீங்களா போன் பண்ணி சொல்ல இல்லையோ இப்படி ஒரு விஷயத்த வாங்க மேல சத்தியம் அறியா எதுவுமே கிடைக்கல. இந்த பக்கத்துல எல்லாம் இருக்குது எல்லா கிளைகளும் எங்களுக்கு அப்படி ஒரு உதவி கிடைக்கல. சரியான இஷ்டம் எங்களுக்கு. அதுதானே 6 வந்துட்டு சொல்லி கேட்பாரு.
அந்த அக்காவால கொஞ்சம் உஷாரான பலன்கள் தான் உங்களுக்கு ஒரு சில திட்டங்கள் வந்தது. அக்கா டோக்கன் கொடுத்துட்டா காலையில எடுத்த நான் எடுத்தாவது இப்போ எடுக்க ஆன்சர் பண்ணல. அப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கா என்ன ரைட்டா விடுங்க. டோக்கன் இப்ப என்ன கொடுக்க போறாங்க? அரிசி அரிசி கொடுக்க போறாங்க. எத்தனை கிலோ? 10 கிலோ. 10 கிலோ அரிசி என்ன? யாரப்பா இது போட்டு அரிசி ஒண்ணு கொஞ்சம் போறங்க எடுக்கலாம். மூட்டு வலி எப்படி தெரியுது கிலோத்தி எடுக்கிறாரு ஒரு ஆள் எடுக்கிறாரு. ஐயோ நாங்க வந்து நாங்க அப்படியே பார்த்துட்டு கேள்விப்பட்டாங்க அட்டி பார்த்துட்டு போறோம் நாங்க சரிதானே. நான் வந்து வேலை முடிஞ்சிட்டு போவேன். மைக்கிட்ட வைங்க மைக்கிட்ட வச்சு இல்லங்களே நீங்க சொல்லுங்க. மற்றது இப்ப நாங்க வந்த உடனே மாய்க்கிங்க சும்மா வந்துடுவோம்ல இல்லாட்டி ஒன்றுமே நினைக்கல என்ன செய்ய ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு ஒன்னும் நினைக்கல. அப்படி இல்ல இன்னைக்கு பார்க்க வர்றது அது மட்டும் தான் கழிப்பண்ணாங்க. அதான் கேட்கிறேன். அவ்வளவுதான் ஒன்னும் கேட்கல. அந்த அக்கா உங்கள்கிட்ட சொல்லிருக்காவும் அண்ணன் ஒரு இடத்தை போன அன்னைக்கு சொன்னாங்க. ஒரு இடத்தை போன அன்னைக்கு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதான் வந்து நாங்க பாத்துட்டோம் கூப்பிடுறேன். சரிதானே. என்னன்னு சொன்னா எனக்கு இந்த வீடியோ போட்ட ஒரு மாசம்னு சொன்னீங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு வந்து உதவி திட்டம் சுவிஸ்ல இருந்து உதவி திட்டம் வந்து கிடைக்கிறது. அந்த உதவி திட்டம் வந்து வீடியோ வந்து பார்த்தோம். பார்த்துட்டு இந்த 3 பேருக்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க 2 பேருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம். இந்த பிஸ்கெட் எல்லாம் அவங்களோட காசுல எடுத்துனாங்க. 1998 ரூபாய் பிஸ்கெட் கொடுத்தாங்க. தண்டை உணவுகளை பண்ணீங்க. அனுப்புன எனக்கு வந்து 33,300 அனுப்புனாங்க. சரிங்களா. சுவிஸ்ல இருந்து சகோதரம் சகோதரம் அவரோட ஃப்ரெண்ட் பிள்ளைக்கு 4ஆம் சொல்லி 5ஆம் மாசம் 24ஆம் தேதி முடிஞ்சது. அப்ப அது எனக்கு அனுப்புனவரு கொஞ்சம் லேட்டா தான் வீடியோ பார்த்தேன். கோச்சிக்குள்ளாதீங்க என்னன்னு சொல்லிட்டு அவர் இந்த காசு அனுப்புனவர் மிக்க அனுப்புனவர் நன்றி தருவி மனமான நன்றி. அப்ப நான் 2 குடும்பத்துக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம். 3ஆவது குடும்பம் நீங்க. நாங்க இந்த நிதியை உங்களுக்கு தாரோம். நீங்க இப்ப சொல்லுங்க எவ்வளவு இருக்குன்ற சொல்லி சொல்லுங்க ஒருக்கா. சத்தமா சொல்லுவோமா? 10,000 ரூபாய் இருக்குது. இல்ல 10,000 ரூபாய் வரைக்கும். மிச்சம் நன்றி அவங்களுக்கு. எங்களுக்கு உதவி செஞ்சாங்களுக்கு மிச்சம் நன்றி அவங்களுக்கு. பிள்ளைல அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். மிச்சம் நன்றி. காசு கிடைச்சது எங்களுக்கு எவ்வளவு நன்றி. கஷ்டப்படுத்திருந்தவங்களுக்கு எவ்வளவு நன்றி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்பயும் நன்மை கிடைக்கும். எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாங்க அவ்வளவு இருந்தது சரியான கஷ்டம். உங்களுக்கு ஒருவர உதவியும் இல்லை. ஆம்பளையில இருந்து ஒருவர உதவி கூட சரியான கஷ்டம் தான். அங்க அவரு மறந்து பிள்ளை கொண்டு வச்சு பாக்குது. உங்களுக்கு சரியான கஷ்டம். என்ன செய்யற வெளியே சொல்லி கொடையெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் தான். யார்கிட்டையும் சொல்றேன் நாங்க. எங்கடைய முயற்சியால தேங்காவும் வந்தாலும் சம்பல் வந்தாலும் சாப்பிட கொண்டிருக்கோம். என்ன செய்யறது? பிள்ளைக்கு இந்த வளவு விற்கிறது கூட வந்திருக்கு. அவ்வளவு கஷ்டத்துல கடன் புள்ளையில வச்சு வள கொண்டு பொடிய பால்மா குடிக்கிறது அவ்வளவு கஷ்டம். என்ன செய்யற? இப்பயும் போய் நான் கடந்த மாய்க்கு வந்தேன். 5 ரூபாய்க்கு பொடியனுக்கு ஒரு பால்மா பக்கெட்டும் கருவாடும் தேங்காய் எல்லாம் சமைக்கிறதுக்கு. என்ன செய்யற? அதை போட்டு சாப்பிடறதுக்கு தான் சரியான கஷ்டம் எங்களுக்கு. என்ன செய்வோம்? யார்கிட்ட சொல்ற? கடவுள்கிட்ட சொல்லணும். இப்படித்தான் என்ன செய்வோம்? பிள்ளைய படிக்கிறது சொன்ன மாட்டேங்க. டியூஷன் கிளாஸுக்கு ஏனப்படுறது அந்த பிள்ளைகிட்ட காசு இல்லை. யாரும் உதவி செய்யல. சும்மா ஸ்கூலுக்கு போனா வசதி கட்டணம் எல்லாம் கேட்டவங்க அடிச்சவங்க வசதி கட்டணம் கேட்டு இல்ல. ஆசைப்படி கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட இல்ல. மற்ற பொடியனா அவனுக்கு துப்புறா காலையில அவன் போக்குலயே ரெடி கொண்டு விழுந்துருவான். நடக்க முடியாது அவனுக்கு. சரியான இது இல்ல அவனுக்கு இந்த காலில்.
ம் அப்படித்தான் கஷ்டப்படுறோம். என்ன செய்யற பொடி எனக்கு ஆபரேஷன் வந்தது, அதுக்கு கூட காசு இல்லை கொண்டு வந்துச்சு. அப்படி இருக்கும் கஷ்டப்படுறது. பொம்பளை புள்ள சொன்னா நம்ம நீங்க பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குறது கூட அந்த பிள்ளை யூனிஃபார்ம் கூட ஒன்று தான் இருக்குது. எரியுது சாப்பிட்டு சோறு எரியுது. இந்த இது யூனிஃபார்ம் கொடுங்க இல்ல அது சொன்ன மாட்டீங்க. சும்மா கூட இல்ல இந்த பிள்ளை காலில் சும்மா வாட்டா உடல்ல சொன்ன மாட்டீங்க. போட்டு வாட்டா உடல வலிக்கு சும்மா வெறுங்காலோட தெரியுது பிள்ளை. அப்படி கஷ்டத்துல இருக்கிறோம் நாங்க. என்ன செய்யறது? இவ்வளவு நாளா கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு அடிக்கிறோம். யாராலும் உதவியும் இல்லை. என்ன செய்யற? பக்கத்துல ஒருவரும் இல்லை உதவி செய்யறதுக்கெல்லாம். கஷ்டத்துல இருக்க முன்னெல்லாம் பொடி எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. அதுல முன்பே வச்சு தெரிக்கிறதுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் ஒரு காசு கூட இல்லை எங்கள்கிட்ட. இப்படி இருக்க அதான் செய்ய. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது சரியான கஷ்டம் தானே. கிளாஸுக்கு எப்படி போறல இருக்குது. எழுதுகளுக்கெல்லாம் கிளாஸுக்கு காசு இல்லை. இன்னும் காசு கட்டணும். அட்மிஷன் காசு கட்டுறதுக்கு எதுக்குமே இல்லை. கிளாஸுக்கும் போறல சும்மா பெய்து வந்து இருக்குது. வீட்டுல புத்தகத்தை எடுத்து வச்சு அதுகள பாட்டுல படிக்குது. சரியக்கா, அனுப்பின புரியன் காசு அனுப்பின புரியன் அவருக்கு நீங்க என்னக்கா சொல்லணும்? என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு மிச்ச நன்றி இருக்கு. நாங்க மிச்ச நன்றி சொல்லி தெரிவிச்சு கொள்றோம். அவங்க உதவி செஞ்சதுக்கு அவங்களுக்கு மிச்ச நன்றி. உங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு தெரிவிச்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு. கடவுள் புண்ணியமா ஆசீர்வாதம் இருக்குது கடவுள்கிட்ட. உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றோம். அந்த காசை அவருங்க உதவி செஞ்சதுக்கு அவருக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு மேலும் மேலும் நாங்க நன்றியை தான் தெரிவிச்சு கொள்றோம். அவருக்கு மிச்ச நன்றி சார். உங்களுக்கு மிச்ச நன்றி. உங்களோட பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிச்ச நன்றி. பிள்ளைகளுக்கு எங்க ஆசீர்வாதம் எப்பயும் இருக்குது. கடவுள் ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கு. சௌரங்கள் பாக்குற இந்த வீடியோல பார்க்க சௌரங்கள் இந்த வீடியோ வந்து பயிருங்க. நீங்க பயந்து பட்சத்துல வருகிற காலங்கள்ல நிலப்பாடோட இருக்கமான நிலப்பாடோட இருக்கிறார்களை நாங்கள் சிந்திக்கணும், போகணும். உங்களால அவங்களுக்கு கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும். நீங்க இந்த வீடியோல பயிருங்க. அவருக்கு கூட உதவி செய்கிற நிலப்பாடு இருக்கிறவங்களோட பார்வைக்கு ஹைக்கிற போகும்போது அது ரெட்டிப்பாக இருக்கும். எனவே நீங்கள் பயிருங்க. முடிஞ்ச அளவுல இந்த தூரத்துக்கு பார்க்கிறாங்க பயிருங்க. அதே பெரிய ஒரு உதவியா போகும் வந்து குடும்பத்துக்கு. வருகிற காலங்கள்ல நம்ம நீண்ட தூரம் பயணிக்க வேணும். வருகிற காலங்களும் சந்திப்போம். நன்றி.